தற்போது மழை தொடர்பான தகவல்களோடு செய்தியாளர் ஆனந்தன் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஆனந்தன், தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்கு மழை பாதிப்பு எந்த அளவுல இருக்கு? அங்கு எடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் என்ன? பாலா, நான் நிற்கக்கூடிய இடம் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பிரதானமாக அந்த கடற்கரையில் தான் நின்று கொண்டிருக்கிறேன். புயலின் காரணமாக தற்போது காற்றினுடைய வேகம் கடல் சீற்றம் சற்று அதிகமாக இருக்கிறது. இங்கு மழை கிடையாது. தற்போது வரை மழை இல்லை. இரவு முழுவதும் இங்க மழை இல்லை. தற்போது கடல் மட்டும் சற்று சீற்றமாக இருக்கிறது. என்ன காரணம்? ஏன் கடல் வழக்கத்தை விட சற்று சீற்றமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிருந்து 210 கிலோமீட்டர் தொலைவில் புயலானது மையம் புயலாக இருப்பதாகவும் அது மூவ்மெண்ட்டுக்கு ஏற்றது போல இங்க காற்று சீற்றம் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இங்க ஏற்பட்டிருக்கிறது. அதனால் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை புதுச்சேரி அரசு எடுத்து இருக்கிறது. இந்த தாக்கம் புதுச்சேரி அருகிலே ஏற்பட்டாவோ, புதுச்சேரி அதாவது அந்த மாநிலத்திற்குள் ஏற்பட்டாவோ அதை தடுப்பு பணிகளை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க. குறிப்பாக தேசிய பேரிடர் மீட்பு குழு 2 அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று காரைக்கால் அமைக்கப்பட்டிருக்கிறது, ஒன்று புதுச்சேரியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. மற்றொன்று கூடுதலாக இங்கு புயல், அதாவது புதுச்சேரி அருகிலே கரையை கடக்கக்கூடும் என்ற பட்சத்தில் புதுச்சேரி அரசு கூடுதலாக தற்போது ஒரு தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் வரவழைக்கப்பட்டிருக்காங்க. இன்று அவர்கள் நேற்றே விட்டார்கள். இன்று அந்த பணிகளை முன்னெச்சரிக்கை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கார்கள். அது மட்டும் இல்ல, 208 முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பான இடங்களை அடையாளம் காணப்பட்டு அங்கங்கு பொதுமக்களை அமர்த்துவதற்கான ஏற்பாடுகளையும் இம்மாநில அரசு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறது. புயலுடைய வேகம் என்ன மாதிரி தாக்கத்தை கொடுக்கும், எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும், பொதுமக்களுக்கு குறுஞ்செய்தி மூலமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதானமாக இங்கு புதுச்சேரி கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய அந்த இடங்கள்லாம் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்று புதுச்சேரியுடைய மாவட்ட ஆட்சியர் குலத்துங்கன் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த நிலையில் தான் தற்போது நீடிச்சிருக்கிறது. நேற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு புதுச்சேரியிலிருந்து விடுமுறை விடப்பட்டிருந்தது. இன்றும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலை தொடர்கிறது. ஆனா தற்போது வரை பெரிய அளவுல மழை புதுச்சேரியில் இல்லை. சற்று காற்று வீசம் கடலுடைய சீற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்கள் புயலுடைய வேகம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுடைய இருக்கு. ஆனா தொடர்ந்து நம்முடைய செய்திகள், அதே போல சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுக்கக்கூடிய அந்த தகவல்களின் அடிப்படையில் ரொம்ப கவனத்தோடு இருக்கக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடியாது. இங்க கடற்கரை புதுச்சேரியை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல மீன கிராம மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அவருடைய படகுகளை, அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்களை, வீடுகள் பத்திரமாக பாதுகாப்பான முறையில் எடுத்து வைக்கக்கூடிய பணிகளை நேற்று 2 நாட்களுக்கு முன்பாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த படகுகள்லாம் கரைக்கு ஏற்றி கரையில் கட்டப்படக்கூடிய நிகழ்வு நம்மால் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. மீனவ கிராம மக்களுக்கும் தொடர்ந்து எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு இந்த மாநில அரசு தொடர்ந்து பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க. ஆனா கடற்கரை சார்ந்திருக்கக்கூடிய இடங்கள்ல காவல்துறையினும் ரோந்து பணியில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்காங்க. தற்போது இந்த கடற்கரை மட்டும் இல்ல, புதுச்சேரி கடற்கரை, அதே புதுச்சேரி மெரினா கடற்கரை சொல்லுவாங்க. இந்த கடற்கரை அனுமதி தடுக்கப்பட்டிருந்தாலும் தற்போது இதை சார்ந்து இருக்கக்கூடிய மீனவ கிராம மக்களும் தொடர்ந்து அங்கேயும் பாதுகாப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. பாலா. ஆனந்தன், இந்த புயல் மழையை எதிர்கொள்ள புதுச்சேரி அரசு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொன்னீங்க. தற்போது நம்ம காட்சிகள் வாயிலா பார்க்க முடியுது. புதுச்சேரி கடற்கரையில பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு ஏற்கனவே மாநில அரசு தெரிவித்திருந்தது. ஆனா அந்த எச்சரிக்கையை மீறி சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கடற்கரை பகுதிக்கு வந்திருக்கிறத நம்மால பார்க்க முடியுது. காவல்துறையினரும் அவங்களை விரட்டுறத பார்க்க முடியுது. இவங்களை பொதுமக்களை வெளியேற்றுவதற்கு வேறு காவல்துறை என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க? இந்த ஆபத்தை பொதுமக்கள் சரியா உணரலையா? இதுல ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது பாலா. கடற்கரை சார்ந்தே அவங்க வசிக்கக்கூடிய இடம், ஹோட்டல், அதே போன்ற இடங்கள் இருப்பதாக அருகிலேயே அவர்கள் நடைபயிற்சி செய்வதற்கான இருந்தாங்க. நேற்று இரவு கூட்டம் நேற்று அதிகமாக இருந்தது. ஏன்னா வழக்கமாக இருக்கக்கூடிய நடைமுறையில் தான் இங்கே வானிலை நிலவரம் இருக்கிறது. அதனால் இயல்பாகவே மக்கள் வந்து செல்லக்கூடிய காட்சியில் இருக்கிறது. கடலுடைய சீற்றத்தையும் அலைகளை பார்ப்பதற்காக வருகிறார்கள். அதன் காரணமாக மக்கள் வருகிறார்கள். இருப்பினும் அவர்கள் காவல்துறையை தடுத்து நிறுத்தி அவர்கள் இங்கிருந்து புறப்பட்டு செல்லுமாறு தொடர்ந்து அவங்க வேண்டும் கேட்டுக்கிறாங்க. பாலா. பெஞ்சல் புயலானது காரைக்கால் மாமல்லபுரம் இடையே தான் கரையை கடக்கக்கூடும் அப்படிங்கிற வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனாலும் புதுச்சேரியில தற்போது மழை இல்லை, சூறைக்காற்று தான் வீசுகிறது அப்படிங்கிற கள தகவல்களை வழங்கினீங்க. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன். மேலும் உங்களை தொடர்பு கொள்கிறோம்.